படா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏமா யோ என்ன தப்புன்னு நைட்டு காப்பு போட்டு வச்சுட்டு வந்துக்கிறான். குழந்தை மூஞ்சியா நீ போலீஸ் முன்னாடியே 6 சூர்யா மாதிரி கழுத்துல கச்சி பண்ண சுத்தர பத்தியா? வெட்டுப்பட்டிருக்கியா? பேண்டேட் போட்டு. பேண்டடா. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் வித் சித்ரா. முதல் 2 படத்தில் நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க? முதல் படத்தில் நாசர் உருவசி. ஏற்கனவே ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருக்க காலத்திலே நாசர் ஒரு நல்ல பழக்கம். அதுபோக நாசர்கிட்ட ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட்லாம் உண்டு. ஒரு டைரக்டர்னால் அதுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுப்பார். அதுபோக நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். அவரை பொறுத்தவரை ஊர்வசிங்க நான் நிறைய இன்டர்வியூலாம் பண்ணதுனால அந்த அம்மாவும் எனக்கு நல்ல பழக்கம். அவங்க சும்மா அப்பப்போ வந்து ஐடியா மட்டும் கொடுப்பாங்க. வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பார்த்துக்கோ வளப்புறம் பார்த்துக்கோ அப்படி இருப்பாங்க. பட் என்னென்னா அந்த கிளைமேக்ஸ் தான் அதை சொன்னாங்க. டப்பிங்கில் தான் வந்து அதை சொன்னாங்க. அது முதலே சொல்லினா கூட நான் ஆர்டிஸ்டையாவது மாற்றிருப்பேன். ஒருவேளை நம்மளை மாற்றிடுவாங்கன்னு நினச்சி அவங்க சொல்லலை. ஏன்னா அந்த கதையில் மெயின் பாயிண்ட்டே சாவுறது தான், ஹீரோயின் சாவுறது. அதனால் அவங்க சொல்லலை. அதை கோஆப்ரேஷன் ஓகே, ஒன்றும் ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு அந்த படம் பண்ணும்போது எனக்கு இன்னும் ட்ராபேக்காக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒன்றும் கொஞ்சம் ராங் சென்டிமெண்ட் இருந்துச்சு. நெப்போலியன் சார் படம் சீவல பெரிய பாண்டியப்போ வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இது வந்துச்சு. அதனால் அந்த படத்தோடைய பீச் அது சாங்ஸு அது இதெல்லாம் இதை விட பெரிய ஹிட்டாக இருந்ததுனால நமக்கு அந்த நேரத்தில் ரீச் பண்ண முடியல. அதே மாதிரி நான் திருநெல்வேலி பண்ணும்போதும் ஒரே நாள் திருநெல்வேலி 2000 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். சேம் டேட் விக்ரமன் சார் படம் வானத்தை போல. திருநெல்வேலிக்கு ஆப்போசிஷன் வானத்தை போல. அந்த படம் வராமல் இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும். எப்போதுமே ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், பக்கத்தில் பெரிய சரவணபவன் மாதிரி ஒரு பெரிய ஹைடெக் ஹோட்டல் வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கணும்ல. அதில் எல்லாருக்கும் தான் இட்லி சாப்பிட்டு ஆகணும். அதுதான் சினிமாவில் இந்த ஆப்போசிஷன்லேயும் சமயத்தில் நம்ம இவ்வளோ இருந்தாலும் சக்ஸஸ். பிரபு சாரை பற்றி கேட்க வேண்டாம். அவர் எப்போதுமே அவர் இன்னும் சொல்ல போகிறீங்கன்னா அவர் பயந்துக்குவார். ஓ என்னையா ஃபஸ்ட்டு டே எனக்கு ஒரு மாதிரி கை காலெலாம் நான் சும்மா நீங்கள் வேறு அதெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. ஒன்றும் இல்லை இல்லைப்பா, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டே மட்டும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அப்புறம் சரியாயிடும். நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். ரோஜாவும் ரொம்ப நல்ல கேரக்டர். ரோஜாலாம் ரொம்ப அருமையான கேரக்டர். அப்புறம் இளையராஜா சார் சாமி அவரை வச்சு 2-3 படம் பண்ணிட்டேன். திருநெல்வேலியும் ஒரு அந்த நேரத்தில் ஒரு மரியாதையாக இருந்துச்சு. ரொம்ப மோசமாக போகல, ஆவரேஜாக போச்சு. பிஎன்சி நல்லா போச்சு மெயின் சென்டரோட. நகைச்சுவை நடிகரில் ஒரு பக்கம் விவேக், இன்னொரு பக்கம் வடிவேல். திருநெல்வேலி படம் பார்த்துட்டு தான் கலைஞருக்கு போட்டு காமிச்சார், அழகாக பண்ணேன். கலைஞர் படம் பார்த்துட்டு தான் என்னையா பெரியார் மேட்டெல்லாம் பெருசாக சொல்லியிருக்கீங்க கதையில். உடனே வீரமணி சாருக்கு ஃபோன் போட்டுயோ உங்கள் இதெல்லாம் பெருசாக பண்ணியிருக்காயா, அவனுக்கு ஒரு அவார்டை கொடுங்கயா. கலைஞர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி சின்ன கலைவாணர் விருது என் படத்தில் தான் கிடையாது. யாருக்குமே தெரியாது. திருநெல்வேலி பார்த்துட்டு 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுறான்னு ஒவ்வொரு காமெடியிலையும் எண்டு பாயிண்ட். ஆமாம். பேசிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எம்ஆர் ராதா ரசிகர் வந்தனால அந்த எம்ஆர் ராதா டைப்பில் ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணப்பட்டது தான். அப்புறம் அவர் கொஞ்சம் ட்ராக் சொன்னார், நானும் சொன்னேன். நான் 3 சீன் சொன்னேன், அவர் 7 சீன் சொன்னார். எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணோம். பட் விவேக்கு அதில் பெரிய லைஃப். ஆமாம், எங்களுக்கு கிடச்சது வெளியே அவருக்கு கிடச்சது பெரிய லைஃப் கிடச்சி. அதுதான் அவர் வாழ்க்கையில் பெருசாச்சு. ஆமாம். அதே மாதிரி வடிவேலுக்கு ஆரம்ப காலத்தை வந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த சூனாபானா கேரக்டர் பெரிய ஹிட். அந்த பஞ்சாயத்தில் ஆடு திருடிட்டு சமாளிக்கிறதும் சரி, நான் விஷம் குடிக்கிற சீனில் அவர் விஷத்தை குடிச்சிட்டு தடுமாடுறதும் சரி. லேசா தொண்டை கரகரங்குத சரக்கு பழசா விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே இருக்கும். அம்மா எப்ப பார்த்தாலும் வேஷம் நோசம் நோசம்னுக்கிட்டு இருக்கா. சூனாப்பானா அந்த காலத்தில் ஒரு பெரிய பரபரப்பு, பெரிய ஹிட். 2 பேருமே 2 காமெடி நடிகர்களுக்குமே என்னுடைய படங்கள் வந்து பெரிய பேஸாக இருந்துச்சு. நீங்கள் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான கலைஞர் மணிவண்ணன். அவர் தான் கரனோட அப்பா. நல்ல கேரக்டர். அவரை தான் ஒரு ஒரு காமெடி வில்லனாக வச்சுருந்தோம். அவர் சொன்னார், என்னென்ன ரொம்ப படம் சீன் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், என்ன பாரதி ரொம்ப வில்லனாக போகுது, அடுத்து நம்மளை இவன் கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானா. இல்லைண்ணே உங்களுக்கு என்னென்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் தானே, ஒரு படத்தில் வில்லன் ஒரு படத்தில் ஒரு ஹியூமராக பண்ணிட்டீங்கன்னா ஒரு கூட்டம் நீ ஹீரோவா, இல்லை ரொம்ப கொடூரமாக காமிச்சிங்கன்னா அப்புறம் எவனுமே கூப்பிடாம போயிடக்கூடாது ஆனார். அப்புறம் கோஆப்ரேட் பண்ணார். அவர் ஒரு டைரக்டர் தானே, அப்போ பயங்கர பீக்காக இருந்தார். ஆமாம் ஆமாம். ஒரு டே பேசிக்கே சம்பளம், பெரிய சம்பளம். விவேக் கம்மி சம்பளம். டோட்டல் படத்துக்கே 1.5 லட்ச ரூபா தான் விவேக். அப்போ நம்ம படம் தான் டேக் அப். அதுக்கப்புறம் 5 லட்சம் 10 லட்சம் அப்படி வேறு மாதிரி போயிட்டார். 1 கோடி ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர். எந்த காலகட்டத்தில் இனி பக்தி படங்கள் பக்கமே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க? கண்ணாத்தாளுக்கு அப்புறம்
இதுதான் நமக்கு சேஃப் ரூட்டு. இது எதுக்கு போய் அருவாவேலு திருநெல்வேலி ஃபேமிலி ட்ராமா எதுக்கு போய்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி படம் பார்த்துட்டு தான் ராஜராஜேஸ்வரி பண்ணதுக்காக பாலச்சந்தர் சார் கம்பெனிலேருந்து கூப்பிட்டாங்க. அப்புறம் பாலச்சந்தர் கூப்பிட்றாரு ஏதாவது சோசியல் லவ் சப்ஜெக்டாக இருக்குமோன்னு சொல்லி நான் ஒரு லவ் சப்ஜெக்ட் கொண்டு போய் சொன்னேன். பொறுமையாக அவங்க கேட்டாங்க. முதல்ல கதையை கேட்ட உடனே இல்லை நாங்கள் பண்ணுற ஐடியாவில் சாமி படம்னு சொல்லியிருக்கலாம். கதையை ஃபுல்லாக கேட்டு நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு இந்த ஐடியா கிடையாது, உங்களை வச்சு சாமி படம் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். எங்களுடைய டைட்டில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைட்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கதை பண்ணி கொண்டு வாங்க. அப்புறம் அவங்க ஒரு இன்னொரு கேசட் கொடுத்தாங்க, ஹிந்தியில் ஒரு படம் ரீபர்த், அந்த மறுஜென்மம், அந்த பேஸ் ஒரு கதை இருந்துச்சு. இதை நீங்கள் சாமி படத்துக்கு உல்ட்டா பண்ணுங்க, அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணி கொண்டு போய். ரம்யா கிருஷ்ணன் இன்னொரு பக்கம் விஜயசாந்தி. ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. டயலாக் பேசுகிற வரைக்கும் சும்மா அவங்க வாட்டு ஏதோ ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு ஏதாவது ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பாங்க. மேடம் டேக் ரெடி அப்படின்னா அப்படி ஒரு கம்பீரமாக அடிப்பாப்புல, ரெடி அவளை அடித்து கொள்வாங்க. அப்புறம் நாங்கள் கூட ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அப்படின்னா சிவாஜி மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுரும். ஒரு பாவம் மரியாதை என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க, இந்த ஜென்மம் இல்லைடா இன்னொரு ஜென்மம் எடுத்து வருவாடா இந்த ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி கம்பீரம் பண்ணாங்க. ஒவ்வொரு கதையிலையும் அந்தந்த ஆர்டிஸ்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா. சிவாஜி சார்லாம் அப்படித்தான். சிவாஜி சார் பண்ண படங்கள்லாம் எனக்கு என்னமோ பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ரொம்ப சுமாரான கதைகள்லாம் கேட்டவர் ஓகே அப்படின்னு இந்த படத்தில் வெற்றி படம் ஆக்கியிருக்காரு. அவர் கதை கேட்கும் போதே சொல்லுவாராம் பக்கத்தில் ஹீரோயின்ட்டெல்லாம், கதை நேரத்து சொன்னாங்க சுமாராக தான் இருந்துச்சு, அவெல்லாம் நடிக்கணும்ல, சரி பண்ணிக்கலாம் பார்ப்போம், அதுக்காக சாப்பிடணும்ல, நம்ம கஞ்சி குடிக்கணும்ல, நடிப்போம் போ வேண்டான்லாம் சொல்ல, எதுக்கு வேண்டான்னு சொல்லணும், நடிப்போம் இப்படி அந்த ஹீரோயின்ட்டெல்லாம் திருப்பி பேசுவாராம். அவர் அப்படி சரி பண்ணுவார். விஜயசாந்தி கிட்டத்தட்ட ரம்யா கிருஷ்ணன் மாதிரி தான், ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. அவங்க அப்போ சம்பளம் வாங்கலை. பண்ணாரியம்மன் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ அந்த மாதிரி தெலுங்கில் ஃபஸ்ட் டைம் அவர் அம்மன் வேஷம் போடுறது ஃபஸ்ட் டைம் என்னோடய படம் தான். அது வரைக்கும் அடி தட்டி போலீஸ் ரவுடி கங்கம்மா அந்தம்மா முசேலம்மா முத்தாலம்மான்னு வேறு மாதிரி ஃபைட் ஆர்டிஸ்ட்டு. எனக்கு அவங்கள வச்சு ஒரு சாமி படம் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் குத்துறது தானே, எதிரிகளை தப்பு பண்ணவங்கள சூரத்தால் குத்தும், அது பேண்ட் ஷர்ட் போட்டு அடித்து ஃபைட் பண்ணியிருக்கோம். இங்கே அம்மன் கிட்ட போல் அடிக்கணும், அவ்வளோதானே. அதனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்னு பண்ணேன். பெரிய ஹிட் ஆச்சு ஆந்திராவில். அவங்க என்ன தெலுங்கு உரிமை வாங்கிட்டாங்களா சம்பளத்துக்கு பதிலாக எனக்கு ஆந்திரா ரைட்ஸ் கொடுத்துருங்க. சரி நாங்களும் பண்ணோம் நினச்சோம், ஆந்திரா ரைட்ஸ் ஓப்பனிங்கே விற்றது மாதிரி ஆகிப்போச்சு, இந்த அம்மா ஃப்ரீ ஆகிப்போச்சு, நம்ம படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த படமும் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஆச்சு. இங்கேயும் ஆவரேஜாக போச்சு. டி ராஜேந்திர மியூசிக். ஆமாம், அந்த நேரத்தில் அது ஒரு புதுசு. நீங்கள் ஒரு பக்கம் ஆதித்யன், இளையராஜா, டி ராஜேந்தர், தேவா எல்லாரோடும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இளையராஜா கிட்ட நான் அண்ணங்கிட்ட போய் கண்ணாத்தாள்னு ஒரு படம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அப்போது அங்கே அவர்கிட்ட மேனேஜர் சுப்பையான்னு ஒரு ஆள் இருந்தாப்புல. அப்புறம் போய் வெயிட் பண்ணேன். அப்போ இளையராஜா ஃபஸ்ட் டைமாக ஒரு பல இடங்களில் மீட் பண்ணியிருக்கேன், பட் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். யார் நீங்கள் அப்படின்னு கேட்டார். நான் ஒரு டைரக்டருங்க, அண்ணனை பார்த்து கதை சொல்லலான்னு வந்திருக்கேன். நான் போன நேரமோ என்னோட நல்ல நேரத்தில் அன்னைக்கு இளையராஜா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். அவர் ஃப்ரீயாக இருந்தால் கூட வீட்டில் இருக்க மாட்டார், அப்படியே ஸ்டூடியோவில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார். ஏதாவது ஒரு திருவாசகம் மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிட்டு இருப்பார், ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். உடனே நான் வந்ததும், அண்ணே ஏதோ ஒரு டைரக்டர் அவங்களோட கதை சொல்கிறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்காரு, அவர் சொல்லுவார் விட்டார். அப்புறம் போனேன், காலைல என்ன ஒரு கதை சொல்லணும். என்ன கதை? இல்லைண்ணே ஒரு சாமி பட கதை, எனக்கு ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, நான் தான் ஃபஸ்ட் டைமாக படம் பண்ண போகிறேன். இப்போ சொல்கிறீங்களா? சொல்கிறேண்ணே. நான் தலைப்படமாக தான் ஏற்கனவே சவுத்துக்கிட்டு நான் தலைப்படம் ஆகிட்டேன்ல. உடனே உட்காந்ததும் சொல்லுங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். வழக்கம் போல் நான் அந்த பாட்டு தான் என்ன ஓப்பனிங்கே என்ன அந்த மாதிரி ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு வில்லுங்கிற ஒரு கிராமிய நிகழ்ச்சி நடக்குது. அதில் அந்த அம்மா பாடுறாங்கண்ணே, கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்ல ரக்கனாகப்பட்டவன் கடும் தவம் இருக்க எப்பேற்பட்டவன் தெரியும் ஐயா ஊசி மூனையில் தவம் இருக்க. இளையராஜாக்கே ஷாக், ஏன்னா இது பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னடா பாட்டெலாம் படிக்கின்ற ஒன்றும் கண்டுக்கலை, பார்த்துட்டே இருந்தார். உடனே ஃபுல்லாக ஓகே ட்ராவல் பண்ணி ஃபுல்லாக கதையில் போயிட்டே இருந்தார். காமெடி மட்டும் அவர் சொல்லலை, ஏன்னா அவர் காமெடி சொன்னால் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா ஏன் சாமி ஒருத்தர் காமெடி அப்படியா கதையை சொல்லியாம்பார். அது எனக்கு தெரியும், அப்படி பண்ணுவார்னு தெரியும். அதனால் காமெடியை நான் ஒரு சீன் சொல்லும்போதே அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அவர் காமெடி வடிவில் ட்ராக்கே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணி கதையாக எமோஷனலாக சொல்லி இந்த மாதிரி ரிவெஞ்ச் பண்ணுறாரு. ஒரு மணி நேரம் கதை சொன்னேன், கேட்டதும் சொன்னார். அந்த காலத்தில் நீலி அம்மான்னு ஒரு படம் வந்துச்சு, மிகப்பெரிய ஹிட்டு.
பழையனூர் நீலி பழையனூர் படம். நீலி. அந்த மாதிரி இருக்கே அந்த கதை, ம். நல்லா போகும்யா. இது கரெக்டாக பண்ணி சொன்னது மாதிரி பண்ணிட்டேன்னா அந்த படம் ஹிட் ஆகும்யா. ஓகே, இது உங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ்லாம் யார்? சௌத்ரி ஃபஸ்ட் காப்பி பண்ணுறாரு. ஓ, எப்போ உங்களுக்கு இதெல்லாம் வேணும்? நீங்கள் எப்போ சொல்லிடணும். இப்போ நான் ஒரு ஃப்ரைடேவோ வேலை தேர்ஸ்டேவோ மீட் பண்ணுறேன். மண்டே கம்போஸ் வச்சுக்கலாமா? மண்டே பண்ணிக்கிறீங்களா கம்போஸ்? ஓகேண்ணே. மண்டே காலைல போகிறேன், 7 மணிக்கு வர சொன்னார். 7 மணிக்கு போகிறேன். உட்காருங்க. ஃபஸ்ட் என்ன பாட்டது? அண்ணா வில்லுப்பாட்டு. இளையராஜாக்கு அண்ணனுக்கு எல்லா இசையும் அத்துப்படி தான், வில்லுப்பாட்டு மட்டும் கொஞ்சம் சக்கப். ஏன்னா அது அவங்க நேட்டிவிட்டியில் கிடையாது, மதுரையில் கிடையாது வில்லுப்பாட்டு, திருநெல்வேலியில் தான் உண்டு. இப்போ அண்ணன் கேட்டார், இது வில்லுப்பாட்டு உங்கள் ஊரில் மட்டும்தானே இருக்குது, எல்லா ஊர்லையும் இல்லை, அது ஆரம்பம் எப்படி அப்படின்னாரு. கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் கடும் தவம் இருக்க, எப்பேற்பட்ட தவம் தெரியுமா, ஐயா ஊசி மூனையில தவம் இருக்க. நான் பாடினேன். ஓகே, சும்மா அந்த ஒரு இதுக்கு தான் கேட்டேன். ஓகேன்னா அது அதை பிரமாதமான ஒரு வில்லுப்பாட்டாக்குனாரு. அந்த பாட்டு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வரும். அந்த பாட்டிலே தான் கதை வரும், இன்டர்வல் வரும், கிளைமேக்ஸ். இதுவரை கதை கேட்ட அக்காமாரே, கண்ணாத்தாள் கதை கேட்ட அக்காமாரே வாழ்க, நண்பிமாரே வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு அந்த படத்தை அப்படி முடிப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் பாட்டினை தான் ஃபஸ்ட் பாட்டாக வேணும்னு பிரமாதமாக பண்ணார். 2வது பாட்டு என்ன இருந்தார், அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓ, கரகாட்டக்காரியா? ஆமாண்ணே. ஓகே, அந்த பொண்ணு இன்ட்ரொடக்ஷன் பாட்டு, தானான நன்னா நன்னா காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன், அவரே பாடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இளையராஜா கிட்டத்தட்ட ஒரு எத்தனாயிரம் பாட்டு பாட்டுக்காரு, அத்தனாயிரம் பாட்டுலேயும் ஒரு 90% பல்லவி அவர் தான். அடுத்து என்ன பாட்டு? இந்த மாதிரி ஒரு தீச்சட்டி சாங், மாலை வெயில் அழகி மஞ்சள் முகத்தழகி, பல்லவி. அடுத்து என்ன பாட்டு? இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு. கிளைமேக்ஸ் என்ன, அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து புருஷனை கொல்றதுக்கு சாமியை கூப்பிட்றா, புருஷனை காப்பாற்றுறதுக்கு என்ன கொல்றதுக்கே பரவாயில்ல, இவன் வேண்டாம், அந்த நாட்டுக்கு வேண்டானே சொல்லி பாட்டு பாடுறான். ஓகே, காலமகள் தூங்கும் நேரமடியோ கண் திறந்து பார் கண்ணாத்தா, டன் 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 டன், டக்கு 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 டக்குன்னு 7 பாட்டு மொத்தம் முடிஞ்சிச்சு. 7 to 9 ஃபினிஷ். பா, கம்போசிங் எங்கே ஒரு டிஃபன் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் 9 மணிக்கு தான் டிஃபனே சாப்பிட்றோம். அதுக்குள்ளே பாட்டு கம்போசிங் முடிஞ்சு. ஓகே தானே, உங்களுக்கு நல்லா இருக்குண்ணே, எல்லாமே நல்ல பாட்டாக இருக்குண்ணே. ஒரு பாட்டு நான் என் ஸ்டைலில் வச்சுக்கிட்டுமா? பண்ணிக்கோங்கண்ணே, அது நீங்கள் எங்கே எப்படியாவது பயன்படுத்திக்கங்க, எங்கேனாலும் போட்டுக்கோங்க அப்படின்னு அவர் ஒரு பாட்டு. அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் 7 7 வேண்டும், வரம் கிடைக்குமா நாடி நரம்பும் ஓடும் உதிரம், அனுதினம் படிப்பது அவள் பெயர்தான். அவருக்குன்னு ஒரு பாட்டு போட்டார், எக்ஸ்ட்ராடனரி சாங். இப்போ நீங்கள் கண்ணாத்தாள் அம்மன் புகழை பாடான்னு போட்டிங்கன்னா அவ்வளோ கிளாசிக்கலாக இருக்கும் அந்த சாங். போட்டு பிடிச்சா ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே. ஓகே, அவரே எழுதி அவரே பண்ணார். இந்த பாட்டு போட்டதும் எனக்கு அவர் வேணா நீங்கள் ஒரு வாய்ஸ் பாடிருங்களேன், நல்லா இருக்குது, நீங்கள் அதை பவதாரிணி பாடிச்சு, நீங்களும் பாடுங்களேன் எங்கேயாவது ஒரு டைட்டில் அப்படியா, சரி பாடிடுவோம். அவர் பண்ணார். பாடி முடிச்சோம், நான் மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் போனேன். என்ன அப்படின்னாரு, இல்லைண்ணே இது நான் முதல்ல ஒரு ரீஎன்ட்ரி ஆகி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சௌத்ரி சாருக்கு ஒரு பெரிய மாலை போட்டு, முதல் முறையெல்லாம் பண்ணீங்க இல்லையா, ஆரம்பி சௌத்ரி அவர்கள் ப்ரெசன்ஸ் போட்டு, உங்களுக்கு ஒரு பெரிய மாலை போட்டு இந்த படத்தை துவங்க போகிறேன், இளையராஜா இசை சாம்ராஜ்யத்தில். அப்புறம் நீங்களே லைவாக அந்த பாட்டை பாடுறது மாதிரி நான் ஒரு ஷூட்டிங் எடுத்து ஒரு பல்லவி மட்டும் பாடுங்க அப்படின்னா, நம்மளை போய் நடிக்க வேணாம், ஒன்றும் இல்லைண்ணே, எனக்காக பண்ணுங்கண்ணே. சரி நாளைக்கு வாங்க, லைட்டு பிரசாத் ஸ்டுடியோ போய் இளையராஜா மாலை போடுவேன். மாலை போட்டு முடிச்சதும் அவர் மைக் பக்கம் என்றவர், அம்மன் புகழை பாட எனக்கு பல்லவி ஃபுல்லாக பாடுவார். பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு கரகாட்டம், ஒரு கரகாட்டக்கார மாதிரி ஒரு முதல் மரியாதை ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணோம். நல்ல ஒரு கூட்டாச்சு. இளையராஜா இளையராஜா என்ட்ராய் பாடும்போதே தேட்டரில் விசில் கிளாப்ஸ். சாமி படத்துக்கு அவர் என்ட்ரி கொடுத்து பாடுறதுமே விசில் அடிச்சானுங்க. இது நமக்கு தேவைன்னு நினச்சேன். ஒரு நல்ல படம் பார்க்க போகிறோம், மக்களுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கலாம். அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் 7 7 வேண்டும். சரி, ஒரே ஒரு சம்பவம் நான் சொல்லணும். என்ன சம்பவம்னா, எனக்கு சௌத்ரி சார் புது வசந்தத்துக்கு அடுத்து கண்ணாத்தாளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணார் இல்லையா, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நம்மளையும் அறியாமல்
இந்த உலகத்தில் நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் எப்போது நம்ம இருந்தோம்னா அது அன்னைக்கு கை கொடுக்கணும் கூட இன்றைக்கே ஒரு நாள் கை கொடுக்கும். ஆமாம். நான் அன்னைக்கு வந்து சவுதி சாருக்கு 5 lakhs கிஃப்டாக திருப்பி கொடுத்தது வந்து நான் திரும்ப கஷ்டத்தில் வந்து அவர்கிட்ட நிற்பேன் அப்படின்னு ஒரு துளி கூட நான் நினைக்கல. அன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சோ கூட சொன்ன வார்த்தை அதை காப்பாற்றிட்டோம். அந்த உண்மையாக நடந்துக்கிட்டோம். அந்த உண்மை நம்மளை எப்படி காப்பாற்றுதுன்னா, நான் வந்து ஃபுல்லாக 0 ஆகி மறுபடியும் வரும்போது இந்த ஆள் கொஞ்சம் நல்லவன், ஏதோ மாட்டிக்கிட்டான், இவனுக்கு வேணால் ஒரு சின்ன ட்ரை பண்ணலாமே ஒரு எண்ணம் அவர் கிரியேட் ஆச்சு. 5 கோடி ரூபாய் படம் எடுக்க 1 கோடி ரூபாய் பெற்று தருது இல்லை. அந்த அவருக்கு அந்த ஒரு ஐடியா வந்துச்சு, இவனுக்கு ஏதோ பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமேன்னு நினச்சேன். அப்படி நான் ஆனால் வாழ்க்கையில் அது மாதிரி எல்லா மனிதர்களும் அந்த உண்மை, உலகத்திலே கஷ்டமானது உண்மையாக வாழ்கிறது தான். உண்மையாக வாழ்றது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டமானது. அதை முயற்சித்து வாழ்ந்தால் அந்த தர்மம் நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல கை கொடுக்கும். ஒருவேளை எனக்கு சவுதி சார் கண்ணாத்தாவில் ஹெல்ப் பண்ணலாம் கூட, யாரோ ஒரு ஆள் பண்ணியிருப்பாங்க, அந்த உண்மையின் பலன் கிடச்சிருக்கும். அது இந்த இன்டர்வியூவில் நான் அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். டி ராஜேந்திரோடும் தேவாவோடும் பணியாற்றுது. தேவானனை பொறுத்தவரை அவருக்கு நம்ம இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும். ஒரு நானே எனக்கு அந்த ராசாவே என்ன தெரியலையான்னு ஒரு பாட்டு பாலச்சந்திர பாடி காமிச்சு கதை சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டை நான் தேவாட்ட பாடலை. இவர் என்ன போடுறாருன்னு பண்ணிக்கலாம், கம்போஸ்டிங்கில் உட்காந்துருக்கோம். காலையில் 7 மணிலேருந்து தபாலா கப்பலா எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதான் அண்ணே என்ன பாட்டுண்ணே, அண்ணே ஒரு ஃபஸ்ட் நைட்டு, ஒரு பௌர்ணமி, ஒரு மலைஜாதி பொண்ணுக்கும் ஒருத்தருக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் அந்த நிலா வெளிச்சத்தில் அவங்க ஒரு சுகமான ஒரு மெலடி பாட்டு பாடுறாங்க. பௌர்ணமி நிலா ஒன்று ஆரம்பிக்கிறாரு. பௌர்ணமி நிலா பாலும் நிலா. அவருக்கே தெரியுது கொஞ்சம் சரியாக வரமாட்டாது. பௌர்ணமி நிலா மெலடி வேறு என்ன, ஆனந்தம் இது ஆனந்தம். அண்ணே ஓகேவாண்ணே, இல்லைண்ணே சரியா வரலண்ணே, ஏன்ட்ட ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்குது பார்க்குறேன். சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே, சும்மா கொடுத்த மாட்டா சும்மா எல்லாரும் அண்ணா சொல்லுங்கண்ணே. ராசாவே என்ன தெரியலையா, சின்ன ரோசா பூ என்ன புரியலையா, அந்த உச்சி மலை தேனருவி தெரியலையா, நெசமாத்தா என்ன மறந்துட்டியா. சூப்பர்ண்ணே சூப்பர். அடா 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 டெக்ல ஒரு இளையராஜா கேட்கட்டார், ராசாவே என்ன தெரியலையா நான் சின்ன ரோசா பூ. அப்போ இளையராஜா அவருக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போயிடுச்சு. இப்போ இவர் அந்த நேரத்தில் அந்த பாட்டு போனதும், சின்ன ரோசா பூ என்ன தெரியலையா, அந்த உச்சி மலை திணறு தெரியலையா, நெசமாத்தா என்ன மறந்துட்டியா. முக்கியமான பங்கு அவர் இவரை கூப்பிடல. அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது லைட்டாக அந்த காலகட்டத்தில். அந்த பாட்டை தேவா கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கே பாலச்சந்தருடைய மரோ சரித்திராவை நீங்கள் கன்னடத்தில் ரீமேக் பண்ணீங்க. ஆமாம், மரோ சரித்திராவை தொடரதே பெரிய விஷயம், தொடவே கூடாது. லவ் ஸ்டோரின்னு டைட்டில் வச்சு தனுஷுடைய டைரக்ஷன் நடிச்சது பவர் பாண்டி. தனுஷ் சார் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி பண்ணுவார். தனுஷ் சாரை பொறுத்தவரை மரியாதையை கற்றுக்கிட்டது ரஜினி சார்ட்டா. ரஜினி சார்ட்டா நான் பழகியிருக்கிறேன். பணக்காரன் ஒரு படம் வாங்கியிருக்கிறேன், பாண்டின்னு ஒரு படம் வாங்கியிருக்கிறேன். கமல் சார் குணா படம் நான் வாங்கி ரிலீஸ் பண்ணேன். அவர் கொஞ்சம் எமோஷ்னல். அவர் குணா வாங்கியிருக்கோம், அடுத்து கமல் சாரை பார்க்குறோம், அந்த படம் சுமார்னு சொல்லி அவரால் தாங்க முடியல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.